ஹலோ காய்ஸ், குட்டி குட்டி ஜாங்கிரி வீட்டிலே பண்ணலாம். பணியார கல்லும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இருந்தால் போதும், சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். பேக்கரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப்பு, நான் வந்து 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஊற வச்சுடுங்க. எப்படி ஊறிக்கணும்னா, உளுத்தம்பருப்பு எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கையிலே உடையணும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உங்களால் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் அந்த அந்த பதத்துக்கு அரைக்க வரும். அதுக்கப்புறம் நான் பண்ணுற பார்த்தீங்களா வீடியோவில், இதே மாதிரி ஒரே பக்கத்துக்கு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு வந்து நல்லா பஃபியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டும், நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. எதுக்காகனா இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இதெல்லாம் ஃபுட்டை மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொன்ன அதே மெத்தடில் ஒரே சைடுக்கு நல்லா 1 மினிட் மட்டும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பால் கவர் இல்லைன்னா சால்ட் கவர் இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சால்ட் கவர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பால் கவர் இருந்துச்சுன்னா ஒரு 4 டைம்ஸ் நல்லா அலசி விட்டுடுங்க. ஏன்னா அதில் வந்து பால் ஸ்மெல் வரும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி கட்டுறேன். பார்த்திங்கன்னா லப்பர் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அடியில் வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வாயிலே கட் பண்ணதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துச்சு. இந்த குழி பணியார கல்லில் வந்து எல்லா குழிலையும் ஆயில் ஊற்றாதீங்க, ஒரு 2-3 ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஏன்னா மற்றதில் ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுமே நான் பிழிகிற மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் காலியாக விட்டுருக்க ஆயில் அந்த குழியில் எல்லாமே நம்ம பிழிஞ்சதுமே அதில் போய்ட்டு ஆயில் ஃபில் ஆகிடும். ரொம்ப ஆயில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து ரொம்ப லெஸ் ஆயில் தான் நமக்கு தேவைப்படும். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஒரு டைம் ஆயில் ஃபில் பண்ணிங்கனாவே அதிலே நீங்கள் 2 கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தீங்களாமே ஈஸியாக பிழிஞ்சி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஐடியா இது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். எனக்கு வந்து பாண்டில் வச்சு ஜிலேபி புழிஞ்சனா சுத்தமாக வரவே வராது, அங்கங்கே ஓடும். பட் இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக வரும். அதுக்காக தான். இதுக்கு சுகர் மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து 1/4 கப்பு எடுத்திருந்தேன் உளுத்தம்பருப்பு. அதே 1/4 கப் சுகர் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பா இருக்கா, ஸோ ஜாஸ்தி ஸ்வீட் வேண்டான்ட்டு நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் சுகர் தான் கரெக்டாக இருக்கும். 1 கப் உளுந்தம்பருப்புக்கு 1 கப் சுகரும் 1/2 கப் தண்ணி தான் நான் சுகர் சிரப் பண்ணியிருந்தேன். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் சுகர் 1 கப் வாட்டர் ரேஷியோவுக்கு பண்ணிக்கோங்க. கரெக்டாக வரும் உங்களுக்கு. நான் வந்து கலர் கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டதுனால நான் சுகர் சிரப்லையும் கலர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம், கலரே போடாமல் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பூனும் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். நான் மீதம் இருக்கிறதும் இதே மாதிரி புழிஞ்சிக்கிட்டேன். எனக்கு 2 அசலாம் அந்த 1/4 கப் உளுந்த பருப்புக்கு 2 டைம் நல்லா பிழிஞ்சு விட்டேன் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டிலே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துலாம். குயிக்கான டைமில் லெஸ் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குற வீடியோலாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து கம்பி பதெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக பிசு தன்மை வரும் பார்த்திங்க, அந்த டைம்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுகர் மட்டும் ஃபுல்லாக கரைஞ்சிருந்தால் போதும். இந்த மாதிரி பிசு தன்மை போது அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி ஜாங்கிரி எல்லாமே ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம்லாம் விட்டுறாதீங்க. ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸ் தான் போதும். 2 பக்கம் பட்டாவே போதும் சுகர் சிரப்பு. அது சூடாக இருக்கிறதுனால அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற விட்டுறாதீங்க, ரொம்ப ஜூஸியாக ஆகிடும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுகர் சிரப் கம்மியாக இருந்தால் தான் அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
என்னோட பாப்பாவுக்கு லஞ்சே எனக்கு கொடுக்கல. இந்த ஜிலேபி தான் சாப்பிட்டாங்க. வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க் யூ.